அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து தப்பி சென்ற ஜொமேட்டோ ஊழியரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். வணக்கம் உமேஷ். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் பெண் ஒருவருக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துவிட்டு தப்பிச் சென்ற ஜொமேட்டோ ஊழியரை பொதுமக்கள் துரத்தி பிடிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டூர்புரம் வெஸ்ட் கெனால் பகுதியில் சுமார் நள்ளிரவு 2 மணிக்கு ஜொமேட்டோ உடை அணிந்து ஊழியர் ஒருவர் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று அந்த பெண்ணின் செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த 3 வயது குழந்தையை கடத்த முயற்சி செய்ததாகவும் அதனை எடுத்து தடுத்த தாயாரை பாலியல் சீண்டலை துன்புறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். மேலும் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் அந்த பெண்ணை தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட முற்பட்ட போது கூச்சலிட்டு சத்தம் போட்டுள்ளார். அதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அந்த ஊழியரை துரத்த முயன்ற போது அங்கிருந்து ஊழியர் தப்பி சென்றுள்ளார். உடனடியாக அந்த ஊழியரை பொதுமக்கள் துரத்தி சென்றுள்ளனர். வேகமாக அருகில் உள்ள சாலையில் அவர் தனது வாகனத்தின் மூலம் வேகமாக விரைந்து சென்றுள்ளார். அப்போது பொதுமக்கள் அவர்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஜொமேட்டோ ஊழியரை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்து அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுமாதிரி குற்ற சம்பவங்களை திமுக அரசு தடுக்க தவறியதனாலே தினந்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சீண்டல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் தரமணி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி தனியாக இருக்கும் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது, செல்போன் பறிப்பது, தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இது குறித்து எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் இதை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது பேசுவதற்கு தயாராக இல்லாமல் திமுக அரசு நடத்தி வருகின்றது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசும்போது எல்லாம் நேரலை துண்டிக்கப்படுகிறது. இது மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பெண்ணிற்கு பாலியல் சீண்டல் கொடுத்துவிட்டு தப்பி சென்ற ஜொமேட்டோ ஊழியரை பொதுமக்கள் தர்ம அடி குடித்து அவரை காவல் நிலையத்தில் பிடித்து ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முழுக்க காரணம் திமுக அரசு பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டலில் ஈடுபடுபவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்காததால் இது மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்.